நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் லாரிகள் மூலமாக கேரள மாநிலத்திற்கு காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. நெல்லை சுத்தமலையை அடுத்த நடுக்கல்லூர், கோடகநல்லூர், கொண்டாநகரம் உள்ளிட்ட இடங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரள மாநில மருத்துவ கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இக்கழிவுகள் கேரளாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருந்து கொட்டப்பட்டது என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இதனையடுத்து மருத்துவ கழிவுகளை கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 3 நாட்களுக்குள் அகற்ற வேண்டுமென தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நெல்லை வந்த திருவனந்தபுரம் உதவி ஆட்சியர் ஷாக்சி தலைமையிலான 50 பேர் கொண்ட குழுவினர் மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பொக்லைன் இயந்திரம் மூலம் கழிவுகள் 18 லாரிகளில் சேகரிக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்புடன் கேரள மாநிலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. கழிவுகள் வெளியே கொட்டாதவாறு தார்பாய்கள் கொண்டு மூடப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து குப்பைகள் அகற்றப்பட்ட இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இந்நிலையில் 6 இடங்களில் 4 இடங்களில் முற்றிலும் கழிவுகள் அகற்றப்பட்ட நிலையில் கொண்டாநகரம் மற்றும் பழவூரில் கொட்டப்பட்ட கழிவுகள் இன்று அகற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிவுகள் அகற்றும் பணிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்ட வீடியோ தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் அளிக்கப்படும் என்றார். இது போன்ற சம்பவங்கள் நடைபெற தடுக்க எப்படி நடவடிக்கை சார்? இப்போ கன்னியாகுமரியில ஒரு 16 செக் போஸ்ட் இருக்கு, தென்காசியில 2 செக் போஸ்ட் இருக்கு. அங்க கூடுதல் பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் ஒருங்கிணைந்து, அதே மாதிரி கேரளா சைட்லயும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அரசிலிருந்து பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இப்ப இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ஜிடில சொல்லும்போது அவர்களும் பல்வேறு அறிவுரைகளை வழங்குவார்கள். அதன் அடிப்படையில் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதனிடையே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பாக 5வது நபராக நாகர்கோவிலைச் சேர்ந்த சதானந்தன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கேரளாவைச் சேர்ந்த கழிவுகள் அகற்றும் நிறுவனத்தின் தமிழக ஏஜென்டாக இவர் செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள கழிவுகள் முதன்முறையாக மீண்டும் கேரளத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சரித்திர வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை செயற்குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டதுடன் 2026 சட்டமன்ற தேர்தல் இலக்கு குறித்தும் எடுத்துரைத்தார். சட்டமன்ற தேர்தல் காலத்தை நாம் எதிர்நோக்கி இன்னும் 1.5 ஆண்டு காலத்தில் சந்திக்க போகிறோம். 7வது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் நம்முடைய கூட்டணி வெல்லும். என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு ஆணிவேர் தான் நீங்க. திமுகவின் கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுவதாக கூறிய முதலமைச்சர் வெற்றி திமுக கூட்டணி வசம்தான் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க. நான் உறுதியாக சொல்றேன், நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாகத்தான் ஆகும். வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான். நம்ம எதிர்க்கிற எதிர்கட்சிகள்லாம் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி, 2026 திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் 1 விழுக்காடு உயர்ந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காற்றில் கணக்கு போட்டு கற்பனையில் கோட்டை கட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி என்ன பேசுறாரு? 1% வாக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்குப்பு வழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கை மிஞ்சுகிற மாதிரி அது இருக்கு. 2019 சராசரியா ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்குகள் வாங்கின அதிமுக
2024 வெறும் 2.61 லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் சராசரியா 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக. இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டுறவுத்தில் கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய் கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அவர் சொன்ன கணக்கு அடிப்படை அறிவுள்ள அதிமுக நிச்சயமாக கேட்டு ஒத்துக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்பேத்கரை கொச்சைப்படுத்திய அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காதது ஏன் என்றும் அவர் வினவினார். கோழைச்சாமியான இருக்கக்கூடிய பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா? புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குறையில்லாத கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுற துணியவருக்கு இருக்கா? கிடையாது. யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் யார் வரக்கூடாது என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றும் திமுகவினரை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற முழக்கத்தை கூறி தனது உரையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவு செய்தார். கடலூர் சிதம்பரம் இடையே தனியார் பேருந்துகள் இயங்காததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை களத்திலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் பிரேம். தனியார் பேருந்துகள் இயங்காததற்கான காரணம் என்ன? தற்போது என்ன சூழல்? சிவரஞ்சனி, விழுப்புரத்திலிருந்து நாகை தேசிய நெடுஞ்சாலை பணிகள் தற்போது 90% என்பது நடைபெற்றிருக்கிறது. இன்னும் 10% பணிகள் என்பது நிறைவு பெறவில்லை. இந்த நிலையில் கடலூரிலிருந்து சிதம்பரம் வழித்தடத்தில் செல்லக்கூடிய கொத்தட்டை என்ற பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் இந்த சுங்கச்சாவடி அமலுக்கு வரும் என சுங்கச்சாவடி சார்பில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டு அதற்கான தொகைக்கான பட்டியலையும் அங்க சுங்கச்சாவடியில் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடலூரில் இருந்து தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் அதிக அளவில் சிதம்பரத்திற்கு தனியார் பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். பூண்டியாங்குப்பம் பகுதியிலிருந்து முட்லூர் வரை செல்லக்கூடிய தனியார் பேருந்துகளுக்கு 125 ரூபாய் ஒரு நடைக்கு கட்டணம் வசூலிப்பதாக சுங்கச்சாவடி அறிவித்திருக்கிறது. இதனால் 50 நடைக்கு 14,900 ரூபாய் மாதமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் எங்களுக்கு கட்டணத்தை குறைக்க வேண்டும், அதுவும் நிறைவு பெறாத சாலைக்கு உடனடியாக சுங்கச்சாவடி அமைக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இன்று முதல் தனியார் பேருந்துகளோடு அந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று தனியார் பேருந்துகள் எதுவுமே கடலூர் பேருந்து நிலையத்திற்கு வரவில்லை. சிதம்பரம் வழித்தடத்தில் கொத்தட்டை வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் சுமார் 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருக்கும். குறிப்பாக கடலூரிலிருந்து ஒரு 10 பேருந்தும் சிதம்பரத்திலிருந்து கடலூர் வரக்கூடிய 10 பேருந்துகள், பாண்டிச்சேரியிலிருந்து சிதம்பரத்துக்கு இயக்கக்கூடிய பேருந்துகள் என தனியார் பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. காலையிலிருந்து அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் மட்டும்தான் இங்கு காத்திருக்கிறார்கள். தனியார் பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் தற்போது அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.